ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் இந்தியா ஃபுட். இந்த வாரம் ஜூனியர் விடன் வால் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையாக இருந்தது. அதே நேரத்தில் சிக்கலுக்குரியதாக இருந்தது. கொள்ளை போகும் கனிம வளம், கொட்டப்படும் மருத்துவக் கழிவுகள், குப்பை தொட்டியா தமிழகம், சோரம் போகும் அதிகாரிகள். இது நாம் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம்னா சோரம் போகும் அதிகாரிகள். இந்த சோரம் போவது என்பது நீண்ட காலமாக தமிழகத்தில் பெண்களை நோக்கிய, பெண்களை மட்டமாக இழிவுபடுத்தும் விதமாக சொல்லப்படும் வார்த்தை தான் இது. அது ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் அந்த குழுமம் அவள் விகடன் வச்சுருக்கு, ஜூனியர் விகடன் வச்சுருக்கு. நீண்ட காலமாக பத்திரிகையில் அனுபவம் உள்ளவங்க பல பெண் ஊழியர்கள் அங்கே வேலை செய்வாங்க. பெண்கள் தொடர்பாக நிறைய ஆர்டிக்கல், பெண்கள் பிரச்சனையை இந்த பத்திரிகை தொட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழலை பெண்களை மட்டுமே கார்னர் பண்ணி அவர்களை ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சொல்லப்படுன்ற வார்த்தை, அந்த சோரம் போயிட்டாங்க அப்படின்ற வார்த்தை கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இது போன்ற ஒரு மதிப்புமிக்க பத்திரிகையை தவிர்க்க வேண்டியதே கூட என்பதை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் இதற்கு போன்ற சோரம் போய்விட்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் இந்த கடுமையான வார்த்தை, பெண்களை இழிவுபடுத்தும் வார்த்தை சமூகத்தில் புழக்கத்தில் இருப்பதற்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற வார்த்தைகள் புழக்கத்தில் பத்திரிகைகள் பயன்படுத்துவதன் மூலம் மேலும் இந்த அடிமைத்தனம் நீடிக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது, தவிர்க்கப்பட வேண்டியது.